ஜிம்முக்கு போறீங்க அப்படின்னா, யார்கிட்டயும் வே புரோட்டீன் யூஸ் பண்றேன், கிரியேட்டின் யூஸ் பண்றேன்லாம் சொன்னீங்க அப்படின்னா, "டேய் அதெல்லாம் ஸ்டெராய்ட்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது" அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கு அப்படி சொல்றேன்னா, போன வீடியோல கிரியேட்டினோட யூசேஜ பத்தி போட்டிருந்தேன். அதுல ஒருத்தர் கேட்கிறாரு, "ஏன் ப்ரோ ஸ்டெராய்ட்ஸ் யூஸ் பண்றீங்கன்னு?" சொல்லிட்டு. கிரியேட்டின நீங்க ஃபுட்ல இருந்து எடுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு நீங்க 1 கேஜில இருந்து 2 கேஜி வரைக்கும் மீட் எடுக்கிற மாரி இருக்கும். ரெகுலர் பேஸ்ல எடுத்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு கட் இஷ்யூ வரும். அந்த மாரி இஷ்யூலாம் நீங்க ஃபேஸ் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, என்னோட பெஸ்ட் சாய்ஸ் விட்டாலெக்ஸரோட கிரியாட்டின். கிரியேட்டின ஸ்டெராய்ட்ஸ்ன்னு சொன்னவங்கள கூட மன்னிச்சிடலாம். வே புரோட்டீன் எடுத்தா இந்த மாரி ஷேப் ஆயிடலாமான்னு சொல்லிட்டு நெறைய பேர் கேட்கறாங்க. இப்போ ரீசென்ட்டா நெறைய பேருக்கு இருக்க ஒரே டவுட் என்னன்னா, என்ன பிராண்ட் வே புரோட்டீன் வாங்கலாம்? நெறைய பேர் யோசிக்கலாம், மார்க்கெட்ல எவ்ளோ பிராண்ட் இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு இவன் ஏன்டா இத புரமோட் பண்றான்னு சொல்லிட்டு. பாஸ்ட் 1 1/2 இயர்ஸ்ன்றத விட நான் கோச் பண்ற என்னோட கிளையன்ட்டுமே பாத்தீங்கன்னா, கன்சிஸ்டன்ட்டா விட்டாலெக்ஸோட வே அண்ட் கிரியேட்டின் தான் அவங்களும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மார்க்கெட்ல நெறைய பிராண்ட் இருக்கு. அவங்க சொல்ற என்சைம்ஸ் எல்லாமே ஆட் பண்றாங்களான்னு நமக்கு தெரியாது. விட்டாலெக்ஸர்ல அப் டூ டேட் இப்ப இருக்க பேட்ச் வரைக்குமே நான் ப்ராடக்ட் யூஸ் பண்ணிருக்கேன். என்னோட கிளையன்ட்டும் யூஸ் பண்ணிருக்காங்க. அதனால தான் நானும் உங்களுக்கு விட்டாலெக்ஸரோட வே அண்ட் கிரியேட்டின சஜெஸ்ட் பண்றேன். பயோல லிங்க் குடுத்திருக்கேன். ஆர்டர் பண்ண சொல்ல தமிழ் 02 கோட் யூஸ் பண்ணீங்கன்னா எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் யுவர் ட்ரஸ்ட் அண்ட் சப்போர்ட்.